அறிமுகத்துக்கண்ணன் ஒரு கழுகின் கதை. தமிழகத்தின் தெற்குப் பகுதிகளில் வெள்ளரிக்காடு என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அது பசுமை நிறைந்த மலைகளால் சூழப்பட்ட ஓர் அழகான இடமாக இருந்தது. அந்த கிராமத்தின் அருகே உள்ள மலைகளில் வாழ்ந்த ஒரு பெரிய கழுகு அறிமுகத்துக்கண்ணன் என அழைக்கப்பட்டது. அதன் கண்கள் மின்னல் போலும் அரிய வகை ஞானத்துடனும் இருந்தன. அறிமுகத்துக்கண்ணன் ஒரு தனித்துவமான கழுகு. மற்ற கழுக்களை விட அதன் கண்கள் மிகுந்த கூர்மையானவை. மலைக்குழியில் உள்ள சிறிய எலிகளை பார்த்து வேட்டையாடும் திறமையை அது கொண்டிருந்தது. ஆனால் இந்த கழுகின் வாழ்க்கை வெறும் வேட்டையாடல் மட்டுமின்றி அதற்கு அதிகமான அர்த்தம் கொண்டது. குழந்தை யாழினுடன் நட்பா? கிராமத்தில் யாழினி என்ற சிறுமி இருந்தாள். அவள் மிகவும் சுறுசுறுப்பானவள். ஆனால் அவளுக்கு ஒரு பாதிப்பு இருந்தது. அவளது வலது கால் நடக்க முடியாத அளவுக்கு பலவீனமானது. யாழினி மலைச்சாரலுக்கு அப்பால் விளையாட செல்லும்போது அறிமுகத்துக்கண்ணன் அவளை உற்றுப் பார்த்து பாதுகாத்தது. ஒருமுறை யாழினி கள்ளக்குண்டான நீர்ப்பாயிலிருந்து தவறி விழுந்தபோது கழுகு துரிதமாக சென்று அவளின் பை அங்கி பிடித்து மீட்டது. இதைத் தொடர்ந்து யாழினிக்கும் அறிமுகத்துக்கண்ணனுக்கும் நட்பு வளர்ந்து வந்தது. யாழினி மலைக்குச் சென்று கழுகிற்கு உணவாக பழங்கள் மற்றும் வறுத்த முட்டைகளை கொண்டு சென்றாள். கடவுள் வந்த உறுதி. ஒருநாள் மலைமேல் தவிர்க்க முடியாத புயல் வந்தது. கனமழையால் மலைச்சிகரம் கரைதிரிந்தது. கிராம மக்கள் தங்கள் வீடுகளை விட்டுக் கிளம்பி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். ஆனால் யாழினி வீட்டில் தனியாக இருந்தாள். அந்த நேரத்தில் அறிமுகத்துக்கண்ணன் யாழினியை காப்பாற்றி புயலிலிருந்து கிராம மக்களிடம் கொண்டு சென்று விட்டது. இதனை கிராம மக்கள் மிகுந்த பெருமையுடன் பேசினர். அவர்கள் அறிமுகத்துக்கண்ணனை கிராமத்தின் காவலர் எனக் கொண்டாடினர். கலசமலை வெற்றி விரைவில் கிராமத்தில் ஒரு புதிய பிரச்சினை உருவாகியது. மலைக்கருகில் இருக்கும் ஒரே நீர்நிலையை அருகிலிருந்த பெரிய நகரத்தினர் தங்கள் தாகத்திற்காக அபகரிக்க வந்தனர். கிராம மக்கள் தங்கள் நிலத்திற்காக போராட வேண்டிய சூழ்நிலை உருவானது. அந்த நேரத்தில் அறிமுகத்துக்கண்ணன் அவர்கள் அண்ணாந்து பார்த்து கிராமத்தை முழுவதும் பறந்து பார்த்து முக்கியமான தகவல்களை மக்களிடம் கொண்டு வந்தது. இதனால் மக்கள் நகரவர்களின் திட்டங்களை முறியடிக்க முடிந்தது. முடிவில் அழகான யாத்திரை கடந்த நிகழ்வுகளுக்குப் பிறகு யாழினி வெற்றி காணும் நேரத்தில் பெரிய விலங்கு மருத்துவமனை ஒன்றை நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் தனது கல்வியை தொடர்ந்தாள். அறிமுகத்துக்கண்ணன் தொடர்ந்து மலைகளில் தனது அரசை நடாத்தியது. அறிமுகத்துக்கண்ணன் கிராம மக்களுக்கும் இயற்கைக்கும் மனித உறவுகளுக்கும் ஒரு உயிரோட்டத்தை காட்டும் வாழ்நாளை கழித்தது. அதன் கதை ஒரு காலத்தில் சொல்லப்படும் கதையாக இருந்து மனித வாழ்வின் ஒரு பாடமாகவும் அமைந்தது. இதுவே அறிமுகத்துக்கண்ணனின் கதை. அறிமுகத்துக்கண்ணன் வாழ்வின் பாரம்பரியப் பயணம். வெள்ளரிக்காடு கிராமத்தின் மலைச்சிகரங்களில் வாழ்ந்த அறிமுகத்துக்கண்ணன் இயற்கையின் ஒரு வெகு தனிச்சிறப்பாக இருந்தது. அதன் தன்மையான நடத்தை மற்றும் மெய்சிலிர்க்க வைக்கும் ஆற்றலால் கிராம மக்களுக்கு அது வெறும் கழுகல்ல, அது பாதுகாவலன், தோழன், ஒரு கடவுள் உருவம் போன்றது. ஆனால் அறிமுகத்துக்கண்ணனின் வாழ்வில் இருக்கும் மர்மங்களை யாரும் முழுமையாக அறியவில்லை. கழுகின் சிறப்பான மரபு அறிமுகத்துக்கண்ணனின் தாய்மலைகளின் திசையெல்லாம் பயணிக்கும் அழகிய கழுகாக இருந்தது. அவளுக்கு நீர்முகத்தி எனப் பெயர். நீர்முகத்தி தனது அற்புதத் திறமையால் மலைக்கான தீர்ப்புகளை வகுப்பதாக கிராம மக்கள் நம்பினர். அந்த மரபை தனது மகனான அறிமுகத்துக்கண்ணன் பின்பற்றியது. அறிமுகத்துக்கண்ணன் பிறந்ததிலிருந்தே மற்ற பறவைகளிடம் இருந்து வித்தியாசமாக இருந்தது. அதன் கண்கள் குளிர்ந்தவையும் அதன் செறிவான ஒலி மலைகளில் தொலை தூரம் வரை கேட்டும் புலப்படும். இது பொதுவாக கழுகுகள் செய்யும் வேட்டையாடல் செயல்பாடுகளுக்கு மேலான ஒன்றாக அமைந்தது. அழகிய யாழினியின் கனவு. யாழினி சிறுவயதிலிருந்தே இயற்கையோடு பிணைந்திருப்பதற்கே அழகிய வாழ்க்கையைத் தேடினாள். அவள் அறிமுகத்துக்கண்ணனை நேரடியாக பேச முடியும் என மக்களுக்கு எப்போதும் சொல்வாள். மக்கள் இதை சிரித்துக் கேட்பினாலும் யாழினியின் மனதில் அது உண்மையான உணர்வாக இருந்தது. ஒருநாள் யாழினி கனவுகளில் அறிமுகத்துக்கண்ணன் தோன்றி பேசியது. யாழினி, நீ வாழ்வின் அச்சங்களை எரித்துவிடு. நீ உன்னால் இயன்றதையும் இயலாததையும் வெல்லும் சக்தியுடன் வாழ வேண்டும். நாங்கள் பிரிவினை செய்ய முடியாத நண்பர்கள். இந்த கனவு யாழினிக்கு ஓர் உற்சாகத்தை அளித்தது. அவள் தனது திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு போராடத் தொடங்கினாள். கலசமலைக்கான போராட்டம் கிராம மக்களின் முக்கியமான வாழ்க்கை ஆதாரம். கலசமலை நீர்நிலையாக இருந்தது. ஆனால் நகர அதிகாரிகள் அதை தங்கள் சுயலாபத்திற்காக கையகப்படுத்த முயன்றனர். அவர்கள் தங்கள் திட்டத்தை செயல்படுத்த கிராமத்தை சூழ்ந்த மலைகளில் விற்பனையாளர்கள்,
சுரங்கத் தொழிலாளர்கள் மற்றும் இரகசிய திட்ட நிர்வாகிகளை அனுப்பினர். அறிமுகத்துக்கண்ணன் இந்த பாசாங்குகளை உற்றுக் கவனித்தது. தூரத்திலிருந்து அது இரவிலும் பகலிலும் பறந்து அவர்கள் செயல்பாடுகளை கண்காணித்தது. அறிமுகத்துக்கண்ணனின் தகவலால் கிராம மக்கள் தங்கள் நிலத்தை ரட்சிக்க சரியான காலத்தில் போராட முடிந்தது. யாழினி மருத்துவ உலகின் மன்னி கிராமத்தை பாதுகாத்த பின்னர் யாழினி தனது வாழ்க்கையை ஒரு நோக்கத்திற்காக அர்ப்பணித்தாள். அவள் இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி விலங்குகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டாள். அந்த தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கிய யாழினி மேலும் பல சிறந்த பணிகள் செய்தாள்.